எஜமான் படத்தில் ரஜினிகாந்தோட பணியாற்றிய அனுபவம் அப்படி இருந்தது? எஜமான் படத்தில் வந்து சார் எங்களுக்கு எந்த விதமான கஷ்டமுமே தெரியாது. அவர்கிட்ட முத நாள் டைரக்டர் போய் இது பண்ண போகிறாங்கன்னா ஓகேன்ட்டு டயத்தை சொன்னாக்க வண்டி அனுப்பினோம்னா மேக்ஸிமம் ஷூட்டிங் நாங்கள் ராஜமந்திரியில் தான் பண்ணோம். அந்த டயத்துக்கு ஸ்பாட்டுக்கு வந்துடுவார், அவர் பாட்டுக்கு ஹாப்பியாக நடிப்பார். அதில் மிகப்பெரிய விஷயம், அதுவும் ஒரு மறக்க முடியாத அனுபவம் என்னன்னாக்கா, அந்த நேரத்தில் பெரிய ஸ்டார் ஹோட்டல்ஸ்லாம் கிடையாது ராஜமந்திரியில். ஒரே ஒரு ஹோட்டல் ராஜலக்ஷ்மின்னு நினைக்கிறேன் அந்த ஹோட்டலுடைய பேர். அதில் தான் ஒரு சூட் ரூமு, 6 ஏசி ரூமு, வேறு எந்த ஹோட்டலும் கிடையாது. அப்போ நாங்கள் அந்த ஊருக்கு ஃபிக்ஸ் பண்ணும்போது அந்த ஹோட்டலில் இருக்க எல்லா ரூம்ஸையும் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு, இந்த சூட் ரூம் வந்து ரஜினி சாருக்கு, ஏசி ரூமு டைரக்டருக்கு, மீனா ஆர்டிஸ்ட் இருக்காங்க, விஜயகுமார் சார் இருக்கார், மனோரமா ஆச்சி இருக்காங்கன்னு அப்படின்னு பிரித்து எல்லாம் போட்டோம். ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங்கு போகிறதுக்கு முதல் நாள் எல்லோரும் வந்தாச்சு. ரஜினி சார் நான் தான் இதிலேருந்து வைசாக்கிலேருந்து ஃப்ளைட்டில் வந்தாங்க, காரில் கூப்பிட்டு வந்து ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போனேன். சூட் ரூமு போய் பார்த்தாரு, பார்த்து நல்லா இருக்குது. டைரக்டர் எங்கே தங்குறாருன்னாரு, அந்த ஏசி ரூமில் தங்குறாரு சார். ஏன் அப்படின்னாரு. என்ன ஒரே ஒரு சூட் ரூம் தான் சார், அதனால் உங்களுக்கு சூட் ரூமு, அவரும் ஏசி ரூமு, மீனா மேடம் ஏசி ரூமு, ஆச்சிக்கு ஏசி ரூமு, விஜயகுமார் சார் ஏசி ரூமு. இல்லை டைரக்டருக்கு சூட் ரூமை கொடுத்துருங்க. நான் ஒரு ஆள் தானே, நைட்டில் கூட ஜெயராமன்ட்ட சாப்பாடை வச்சுட்டு போயிடுன்னு சொல்லிடுவேன். நான் தான் போட்டு சாப்பிட்டுக்குருவேங்க பார் சார். அதனால் சூட் ரூமு நீங்கள் உதயகுமார் சாருக்கு கொடுத்துருங்க, நான் ஏசியில் இருந்துக்கிறேன் அப்படின்னாரு.